எங்கள் வீட்டு சின்ன வெங்காய சாம்பார். முதல்ல ஒரு எலுமிச்சை அளவு புளியை எடுத்து அதை கொஞ்சம் சூடான தண்ணியில் போட்டு நல்லா கசக்கி ஒரு உலோக வடிகட்டியில் போட்டு வடிகட்டி புளி தண்ணியை எடுத்து வச்சுக்கலாம். இந்த புளி தண்ணியோட மஞ்சள் தூள், சாம்பார் பொடி, உப்பு சேர்த்து நல்லா கொதிக்க விடலாம். புளி நெடி அடங்க. மீன்வை தக்காளியை 2 துண்டுகளாக நறுக்கி அதை கொதிக்கிற தண்ணியில் போட்டு அந்த தோலியை எடுத்து தனியாக வச்சுக்கலாம். ஒரு பேனை சூடு பண்ணி அதில் தனியா, கடலைப்பருப்பு, தனியா எவ்வளோ அளவு எடுக்கிறோமோ அதில் பாதி அளவு கடலைப்பருப்பு கரெக்டாக இருக்கும். காரத்துக்கு தகுந்த அளவு சிவப்பு மிளகாய் வற்றல் சேர்த்து அடுப்பை மிதமான சூட்டில் வச்சு கைவிடாமல் அதை வறுத்து நல்ல பொன்னிறமாக அது வறுபடுற வரைக்கும் வறுத்து அது ஆறின உடனே ஒரு மிக்சர் கண்டெய்னருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி இதை பொடிச்சு இந்த பொடிச்ச பொடியை அப்படியே ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஏர்டைட் கண்டெய்னரில் நம்ம ஸ்டோர் பண்ணுறதான அந்த பொடி நம்ம இந்த அரைத்து விட்ட சாம்பாருக்கு யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா ஏர்டைட்டாக மூடி வச்சிடணும். இப்போ இதுலேருந்து ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவு இதை ரீட்டைன் பண்ணிக்கலாம். இதோட ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு தேங்காய் துருவல் சேர்த்து அந்த வானிலையிலேயே கொஞ்சம் தண்ணி போட்டு அந்த தண்ணியை சேர்த்து இதை நல்லா விழுதாக அரைச்சி வச்சிடலாம். மீன்வைல் இது வறுத்ததான அந்த பேன்லேயே கொஞ்சமாக எண்ணெய் போட்டு அதில் கடுகு போட்டு கடுகு வெடித்து வரைச்சி வெந்தயம் சேர்த்து பெருங்காயம், நல்ல ஒரு ஜென்ரஸ் டேஷ் ஆஃப் பெருங்காயம் சேர்க்கலாம். நல்லா வாசனையாக இருக்கும். தோல் உரித்ததான சின்ன வெங்காயத்தை சேர்த்து கொஞ்சமாக அதை வதக்கிட்டு அது லேசாக வதங்கி வரைச்சி நம்ம தோல் எடுத்து நறுக்கியதான தக்காளி துண்டுகளையும் சேர்த்து கருவேப்பிலை பொடி சேர்க்கலாம். அது கொஞ்சம் வதக்கிட்டு பாதி வதங்கரிச்சு ஒரு டேஷ் ஆஃப் அசஃபோட்டிடா பெருங்காயம் சேர்க்கலாம். உப்பு சேர்த்து காய்க்கு மாத்திரம் தேவையான அளவு உப்பு அதை சேர்த்துட்டு மேலும் இதை எல்லாத்தையும் நல்லா வதக்கிடலாம். மீன்வைல் நம்மளோட புளி தண்ணி நல்ல நெடி அடங்க கொதிச்சாச்சு. புளி நெடி அடங்க, சாம்பார் பொடி நெடி அடங்க. அதில் இந்த வதக்கி வச்சதான அந்த வெங்காயம், தக்காளி கலவையை சேர்க்கலாம். நல்ல ஒரு கொதி விடலாம். மீன்வைல் ஒரு ப்ரெஷர் குக்கரில் கொஞ்சம் துவரம்பருப்பு வச்சு அதில் மஞ்சள் தூள், சீரகம் சேர்த்து நல்ல குழைய வேக வச்ச கலவை இது. அந்த பருப்பு கலவையை இதில் சேர்த்து நல்ல ஒரு கொதி விடலாம். அது நல்ல ஒரு கொதி வரைச்சி அரைத்த கலவையை சேர்த்து மேலும் நல்ல ஒரு கொதி விடலாம். கொத்தமல்லி தழையை தூவி இறக்கினோன்னாக்கா மணக்க மணக்க சின்ன வெங்காய சாம்பார் தயார்.